ஏஐ வந்து செஸ்ஸில் ஒருத்தவங்களை ஏமாற்றி ஜெயிச்சிச்சுங்கிற ஒரு கண்டென்ட் நான் போட்டிருப்பேன். பாலிசைட் ரிசர்ச்சோட ரிப்போர்ட்டு. அதோட அவங்க நிறுவனமே இப்போ புதுசாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏஐட்ட ஒரு 4 டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் டாஸ்க் கொடுக்க ஆரம்பிக்கிறப்பே சொல்லியிருக்காங்க, நான் எப்பயாச்சும் உன்னை ஷட் டவுன் பண்ண சொல்லுவேன், நீ ஷட் டவுன் ஆயிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுத்துட்ருக்காங்க. அந்த டாஸ்க் சிம்பிள் தான், ஒரு அடிஷன் மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு டாஸ்க் முடிஞ்சாலும் நீ இப்போ நீ ஷட் டவுன் பண்ணிக்கலாம் உடனேன்னு சொன்னானே, அது போய் ஷட் டவுன் பண்ணிடுது. இது ஒரு புதுசாக நினைக்கலாம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. என்னென்னா, சில டைம் இதை ஷட் டவுன் பண்ணாமல் டக்குன்னு என்ன டிசிஷன் எடுக்குதுன்னா, போயிட்டு அந்த ஷட் டவுன் ஸ்கிரிப்டே மாற்றிடுது. ஷட் டவுன் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு அதை ஓவர் ரைட் பண்ணிட்டு, அது வந்து நாச வேலைன்னு சொல்லுவாங்க. சபோட்டேஜ் பண்ணுற மாதிரி அந்த தன்னை ஷட் டவுன் பண்ணுற இது ஸ்கிரிப்டே தூக்கிடுது. மாற்றி விட்டுட்டு ஷட் டவுன் ஸ்கிரிப்ட்னு பிரிண்ட் பண்ணிட்டு அப்படின்னு உட்காந்துருக்கு. சரி, நம்ம வந்து இப்படி எக்ஸ்பிளிசிட்டாக நீ ஷட் டவுன் பண்ணிக்கோன்னு சொல்கிறப்ப இப்படி வருது. அப்படி நம்ம சொல்லாமல் விட்டா என்ன ஆகும்னா, ஷட் டவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தா இதை விட அதிகமாக சபோட்டேஜ் நடக்குது. அதாவது இதில் வந்து 12% தான் நடக்குது. 100ல் 12 தடவை நடக்குதுன்னா, சில O3 மாடலாம் 100க்கு 70% மேலெலாம் நடக்குது. கோடெக்ஸ் மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் இதை காமிக்குது. O3 தான் இதுலேயும் பிரச்சனை வருதுச்சுங்களா. O3 பற்றி தான் நம்ம நிறைய கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். கிளாடு ஜெமினிலாம் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணுது. பட் இந்த O3 மாடல் மட்டும் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தெரியல. நிறைய இடத்துல இந்த O3 மட்டும் தான் அப்படி நடக்குது. அது வேறு மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ இதை வந்து இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, ஒரு இன்ஜினியரை மிரட்டி இருக்கும் கிளாடோட ஓப்பஸ் 4 மாடலு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டுருவேன், இன்கான்டெக்ட் ஸ்கீமிங், அதாவது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எப்படிலாம் ஒரு இது சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் எக்ஸ்ஃபில்ட்ரேஷன், அதாவது தன்னை காப்பாற்றிக்கிற தன் மாடலை மட்டும் வேறு இடத்துக்கு கொண்டு போகுதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் போட்டிருப்பேன். இது எல்லாம் படிக்கிறப்ப செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து ஒரு சாதாரண பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேரான்னு பார்க்காம இது எவ்வளோ இன்டெலிஜென்ட் சிஸ்டம்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும். இது வந்து தன்னோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்குதுன்னு பாருங்கள். இது ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு சேஃப்டி ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி இதுக்கு இந்த திறன் இருக்குங்கிறத எத்தனை பேர் புரிஞ்சுக்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக இருக்குது. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் என்ன வச்சுருக்காங்கன்னு.